கத்தம் பாத்தியான்னு ஓதுறாங்கல்ல, என்ன அது ஏன் அது கூடுமா கூடாதா கேட்கிறாங்க. கத்தம் பாத்தியாண்டா என்ன? அதாவது இறந்து போனவர்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி, மூத்தா போன ஆட்களுக்காக வேண்டி நன்மை சேர்க்கணும் என்கிற நோக்கத்துல குரானை ஓதி அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது, அதான் கத்தம் பாத்தியாங்கிறது. கத்தம் பாத்தியான்னா என்ன? இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி நன்மையை சேர்த்து வைக்கிறதுக்காக முழு குரானையும் ஓதுனா அதுக்கு பேர் கத்தம். கத்தம்னா முடிக்கிறதுன்னு அர்த்தம். கத்தம் செய்யறன்னு என்ன அர்த்தம்? முடிக்கிறன்னு அர்த்தம். அது மாதிரி முழுசா ஓதுறது. பாத்தியான்னா இந்த சின்ன 4 சூறா ஓதுறது, அல்ஹம்து சூராக்கு பேர் தான் பாத்தியா. அப்ப இந்த கத்தம் பாத்தியாங்கிறது அது இறந்து போனவர்களுக்காக வேண்டி, இறந்த அன்னைக்கு 3வது நாளைக்கு, 7வது நாளைக்கு, 10வது நாளைக்கு, 12வது நாளைக்கு, 40வது நாளைக்கு, ஒரு வருஷத்துல 6 மாசத்துல இப்படி பல மாதிரி என்ன செய்யறாங்க, 40வது நாளைக்கு எல்லாம் ஓதுறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க. அதான் முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு, ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி உசுரோட உள்ளவங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறது இயல்பு. நம்ம பாப்பா மூத்தா போயிட்டாருன்னா நம்ம என்ன பயப்படுவோம்? பாப்பா சொர்க்கத்துக்கு போகணுமே, அம்மா சொர்க்கத்துக்கு போகணுமே, அவங்களுடைய பாவங்கள் செஞ்சிருப்பாங்க அது மன்னிக்கப்படணுமே, இந்த ஆசை எல்லா மனிதருக்கும் இருக்கும். நம்ம செத்து போயிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைக்கு இஸ்லாம் குறுக்கையெல்லாம் நிக்கல. மார்க்கத்தில் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன செய்யலாம்னு விளைக்கணும். ஃபர்ஸ்ட் அது விளங்கிட்டா இதெல்லாம் விட்டுருவீங்க. என்ன செய்யலாம்? ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, நம்ம குடும்பத்தை சேர்ந்த நெருங்கியவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னா, அவங்க கடன் பட்டாங்கன்னு வைங்க, யார்கிட்ட கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாங்க. அவங்களை நேசிக்கிறவங்க செய்யற முதல் வேலை என்னன்னு சொன்னா, அந்த கடனை நம்ம தீர்க்கணும். எங்க பாப்பா யார்கிட்ட கடன் வாங்கிட்டாருன்னு சொன்னா அவர் மறுமையில தப்பிக்க மாட்டார். ஏன்? இப்ப நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், திருப்பி தராம மூத்தா போயிட்டேன்னு வைங்க, மறுமை நாள்ல நீங்க கேட்பீங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு மூத்தா போயிருக்கிறான்ல, கியாமத்து நாள்ல யா அல்லாஹ் இவர் இந்த கடன் வாங்கிட்டு எனக்கு தரல அப்படின்னு வழக்கு தொடுப்பீங்க. அல்லாஹ் அங்க காசு செல்லுமா? காசு இருக்காது முதல்ல. அங்க இருந்தாலும் அந்த காசு அங்க செல்லுமா? செல்லாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நீ கடன் வாங்கினியா? சும்மா கேட்பான், அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் ரெக்கார்டு இருக்குது, சும்மா கேட்பான் கடன் வாங்கினியா ஆமான்னு சொல்லுவோமா? அப்ப எல்லாம் என்ன செய்வான்? அந்த கடனுக்காக வேண்டி உன்னுடைய இவ்வளவு அமல் அவருக்கு கொடுத்துறேன், 1 மாசம் தொழுகையில அந்த தொழுகை அவர்கிட்ட கொடுத்துடு, இன்னொருத்தர் நினைச்சு எனக்கு கடன் இருக்கும் பாரு, 1 மாசம் நோம்பத்துக்கு அவன்கிட்ட கொடுத்துரும் பாடலாம். இப்படி நம்ம நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தோம் வைங்க, நம்ம அமல் அவருக்கு போயிடும். நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் யாருக்கு போயிடும்? யாரு கடன் வாங்கணுமோ அவருக்கு போய் சேர்ந்துடும். அப்ப நம்ம செஞ்ச அமல் நமக்கு இல்லைன்னா வெறுமனே நிற்போம். அப்புறமேல கடைக்காரன் நின்றான்னு வைங்க, அப்புறம் என்ன செய்வான்? அவன் பாவத்தை நம்ம சொல்ல வச்சுக்குவான். நம்மகிட்ட நன்மையே இல்லைன்ற உடனே இவன் ஒரு நன்மையும் இல்ல, அவன் பாவத்துல கொஞ்சத்தை எடுத்து இவன் தலையில வைங்கன்றான். அப்ப செய்யாத பாவத்தை நாம சுமக்கணும், செஞ்ச நன்மையை நாம இழக்கணும். இதுதான் கடனால வரக்கூடிய ஒரு முசீபத்து மறுமையில. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாப்பனார் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அமல் அவருக்கு சேரணும். அவருடைய அமல் அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது, அவர் செய்யாத பாவத்தை அவர் சுமந்துடக்கூடாது என்று நிஜமான அக்கறை உங்களுக்கு இருந்தால், இந்த 1.5 ரூபாய்க்கு பாத்தியா ஒரு நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்யுங்க, யார் யார்ட்டெல்லாம் உங்க வாப்பா கடன் வாங்கி இருந்தாரோ அவற்றெல்லாம் போய் கடனை கொடுங்க. யார் யார்ட்டெல்லாம் உங்க அம்மா கடன் வாங்கி இருந்தாங்களோ அவங்க கடனை நீங்க தீர்த்துட்டு என்ன செய்யுங்க, உனக்கு உங்க வாப்பா கடன் கிடையாது போ அப்படின்னு சொல்லுங்க. அல்லது உங்கள்ட்ட வசதி இல்லையா, அவன்கிட்ட போய் கெஞ்சிங்க, எங்க வாப்பா கடன் வாங்கிட்டாரு, முடியாம போயிட்டாரு, அல்லாஹ் தந்தா உனக்கு நான் தந்துடுறேன், இல்லன்னா நீ மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி உசுரோட இருக்கும்போது அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிருங்க. இங்க மன்னிச்சுட்டாங்க, கிளைம் பண்ண இயலாது. இங்க மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய முடியாது? வழக்கு தொடுக்க முடியாது. ஒண்ணு கடனை செலுத்துங்க, முடியல என்று சொன்னா கடன் கொடுத்தவர்கிட்ட மன்னிப்பு வாங்கிருங்க. இது முதல் கடமை. இதுக்கு எத்தனை பேர் செஞ்சீங்க? அவங்கவுங்க தாய் தகப்பனுக்காக வேண்டி, அவங்களுடைய புருஷனுக்காக வேண்டி, பொண்டாட்டிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி எத்தனை பேர் இதை செஞ்சோம்? பாப்பா வாங்கின கடனை பிள்ளை கேட்டா என்ன ஏன்டா கொடுத்துன்னு கேட்கணும். பாப்பா வாங்கின கடன் நம்மள்ட்ட கேட்டான், ஏன்டா கொடுத்தா அவர்கிட்ட போய் கேளு. எப்படி செத்தவர்கிட்ட போய் கேட்பான்? கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? அவர்கிட்ட போய் கேளு, கொடுத்தவர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப கொடுத்தவர்கிட்ட போய் கேளுங்க லாஜிக்கா தெரியலாம். கொடுத்தவர்கிட்ட கேட்க சொன்னீங்க அங்க கேட்டுருவான், கொடுத்தவர்கிட்ட இங்க கேட்க இயலாது, கொடுத்தவர்கிட்ட தானே கேட்கணும், அங்க போய் கேட்டேன்னு கேட்ட மாட்டிக்குவாரு. அதனால இந்த மாதிரி பதில் சொல்றதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? இறந்து போனவர்கள் கடன் வாங்கி இருந்தார்களே ஆனால் அந்த கடனை அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறவர்கள் தீர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வந்தா ஜனாசா தொழுவிக்கணும்ல, முதல் கேள்வி கேட்பாங்க, இவர் கடன் வாங்கி இருக்கிறாரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னா அடைங்க,
அப்பதான் நான் தொழுவிப்பேன்வாங்க. இல்ல அவர் கடன் தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு, கடனை தீக்கிறதுக்கு ஒண்ணுமே வைக்கலன்னு சொன்னா நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்கன்னு போயிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிக்கு தொழ மாட்டார்கள். ஜனாசா தொழுகை வைக்க மக்களை வைக்க சொல்லிடுவாங்க, நான் வைக்க முடியாது. ஏன்? வேஸ்ட், பாவ மன்னிப்பு நான் கேட்பேன். அல்லாஹ் வந்து இவர் நன்மை பிடிச்சி அவருக்கு கொடுத்துட போறான், நான் எனக்கு விட்டு வேஸ்டா துவா செய்யணும். அப்ப அவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இறந்தவர்களுக்காக நீங்க பாப்பாக்கு நல்லது செய்ய நாடினால் யார் யாரெல்லாம் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கூட செய்யுங்க. என்னுடைய தகப்பனார் என்னால் இறந்து விட்டார், அவருக்கு யாராவது கடன் கொடுத்திருந்தால் உரிய ஆதாரத்தோடு என்று வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு நம்ம நடக்க வேண்டும். அடுத்து என்ன, இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இறந்துட்டாருன்னு சொன்னா சொத்தை பங்கு வைக்கிறோம்ல, சொத்தை பங்கு வைக்கிறது கடனை தீர்த்து தான் பண்ணணும். மின்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவு தைனின், அவருடைய வசியத்தை நிறைவேற்றிய பிறகு அவருடைய கடனை கழித்த பிறகுதான் வாரிசுகள் பங்கே வைக்கணும். 10 லட்சம் ரூபாய் சொத்தை விட்டு போனா பிரிக்க முந்தி கடனை கொடுத்து பண்ணுமா அவர் விட்ட சொத்துல இருந்து. அப்படிலாம் நம்ம செய்யறதில்ல, சொத்தை அபகரிச்சுக்கிட்டு அல்லாஹ்வை ஏமாத்துற மாதிரி என்ன செய்யறது, அல்பாத்தியாண்டு அஜரத்து 1000 ரூபாய் கொடுத்தா அப்படி நினைக்கிறோம். இது கிடையாது, இதை நம்ம செய்யணும். இரண்டாவது என்ன, இறந்து போனவருக்கு வந்து கடமையான நோன்பு இருந்தால், கடமையான நோன்பு அவருக்கு இருந்து 4 நோன்பு வைக்கல மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா வாரிசுகள் நோன்பு வைக்கணும். எங்க பாப்பா 4 நோன்பு விட்டு எனக்கு தெரியும், அது அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் தான் வைக்கணும். முடியாம வைத்த வழியினால விட்டுருப்பாரு, பிரயாணத்தில் இருந்தனால விட்டுருப்பாரு, ஏதோ ஒரு காரணத்தினால வாப்பா உமா நினைச்சிருப்பாங்க 4 நோன்பு 10 நோன்பு விட்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா, என் தகப்பனார் இருக்கிற நோன்பு விட்டு விட்டார் இறைவா, நான் அதற்காக அந்த நோன்பை நான் வச்சிருந்தேன், என் தகப்பனாரை குற்றம் பிடிக்காதுன்னு கேட்கறதுக்கு அதுக்கு நமக்கு இடம் இருக்கிறது. இது நானா சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன்மாத்த வலைஹி சௌமுன் சாம அன்ஹு வலியுஹு, யாருக்கு நோன்பு கடமையாகும் நிலையில் மரணித்து விட்டாரோ அவருடைய பொறுப்பாளர் வாரிசு அவர் சார்பில் நோன்பு நோக்கலாம். அதே மாதிரி வந்து நம்முடைய தகப்பனாரோ தாயாரோ மூத்தா போனவங்க வந்து ஹஜ்ஜி கடமையா இருந்து மூத்தாயிட்டாங்க. ஹஜ்ஜி கடமை இல்லாம மூத்தா போனா நீங்க செய்யக்கூடாது. அவர் நல்ல வசதியா இருந்து திரகாத்திரமா இருந்து இந்தா போவோம் அந்த போவோம்னு சொல்லி ஹஜ்ஜி செய்ய மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், எங்க பாப்பா அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டி இருக்குது, கடமை இருக்குது, அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லி நீங்க ஹஜ்ஜி செஞ்சிடணும். உங்க பாப்பா முசாபரா இருந்து மூத்தா போய் நீங்க கோடீஸ்வரனா இருந்தீங்க, நீங்க செய்யக்கூடாது. ஏன்? உங்க பாப்பா ஹஜ்ஜி கடமை இல்லையே, உங்க பாப்பாவுக்கு ஹஜ்ஜி கடமையா இருக்கணும். அவர் வசதியோட இருந்து ஹஜ்ஜி செய்யறது அவர் கட்டாய கடமையா இருந்து மூத்தா போனால் அவருக்காக நீங்க ஹஜ்ஜி செய்யலாம். உங்க பாப்பா பரமையாளையா இருந்து மூத்தா போய் நீங்க உங்க காலத்துல கோடீஸ்வரனா போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்யக்கூடாது. கடமைக்கு தான் எல்லாம் கேட்பான். சுன்னத்தான ஹஜ் எல்லாம் செய்யக்கூடாது. பாவத்தில் அவர் காப்பாத்துறதுக்காக வேண்டி அந்த அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்க ஹஜ்ஜி கடமையான இதுக்கு நானா விட்டு அடிக்கல, எல்லாம் குர்ஆன் ஆதாரத்தையும் ஹதீஸையும் தான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் மீது ஒரு ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள், நேர்ச்சி செஞ்சா கடமையாயிரும், அது செய்யாமல மௌத்தாய் விட்டார்கள், அவர் சார்பாக நான் வந்து ஹஜ்ஜி செய்யலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்க தாயார் கடன் வாங்கிட்டு போனா யார் அதை கழிப்பான்னு கேட்கிறாங்க. நான் தான் கழிப்பேன். இப்ப அல்லாஹ்வுடைய கடனை போய் கழி, அல்லாஹ்வுடைய கடன் ஃபதைனுல்லாஹி அஹக்க யுக்லாபிஹா, நிறைவேற்றப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய கடன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமா. முதல்ல பாப்பா உம்மா ஹஜ்ஜி செய்யாம போயிட்டாங்கல்ல, கடமையா இருந்துச்சுல, நீ செஞ்சிரு அந்த ஹஜ்ஜிய அப்படிங்கிறாங்க. அப்ப அதாவது நல்லா விளங்கிக்கிறேன், இறந்தவருக்காக வேண்டி கடனை அடைக்கலாம், அடைக்க வேண்டும். இறந்தவருக்கு நோன்பு கடமை இருந்தால் நோன்பை வந்து நம்ம நோக்க வேண்டும். நோன்பு கடமையா இருந்தா தான், நோன்பு மிச்சமே கடமையா இல்லைன்னு சொன்னா நீங்க நபிலா நோன்பு செஞ்சு பாப்பாக்கு சேர்க்கறதெல்லாம் சேர்க்கக்கூடாது. கடமைக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி கடமையான ஹஜ்ஜி இருந்தால் அதை நிறைவேற்றலாம். 3 நாலாவதாக இறந்து போனவர் வந்து அவரு தர்மம் செய்யறது. இறந்து போனவருக்கு அவர் பாப்பா மூத்தா போயிட்டாரு, நம்மள்ட்ட காசு இருக்கிறது, என்ன செய்யலாம், பாப்பாக்கு நன்மை சேரட்டுமே அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் கட்டி வைக்கலாம். பாப்பாக்கு நன்மை சேரட்டுமே, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் வெயில நிக்கிறாங்களா, ஒரு நிழல் கூடை அமைத்து வைக்கலாம். பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிணறு வெட்டி போடலாம். பாப்பாவுக்கு நன்மை சேர்த்துமாங்கிறதுக்காக வேண்டி ஏழைப்பாளையருக்கு சோறாக்குறதுக்கு சத்திரத்தை கட்டி வைக்கலாம். இப்படின்னு நன்மை செய்யக்கூடிய எவ்வளவு ஒரு அடிப்பைப்பு செஞ்சு வைக்கலாம். இப்படி எத்தனையோ செய்யலாம். பாப்பாவுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி தான தர்மங்கள், ஒரு ஏழைகளுக்கு கல்விக்கு உதவலாம். இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஏழை இருக்காங்க, ஒரு 2-3 நகையை போட்டு அந்த பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, இந்த போட்டுக்கமா இப்படின்னு என்ன செய்யலாம், இது மாதிரிலாம் கொடுக்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன நமக்காகவும் கொடுக்கலாம், பாப்பாவுக்கும் கொடுக்கலாம், அம்மாவுக்காகவும் கொடுக்கலாம். தான தர்மங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம்,
ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, என்னுடைய தாயார் மரண தருவாயில் இருந்தார்கள், அவங்க ஒன்னும் பேச முடியல, ஏதோ தர்மம் செய்ய சொல்ற மாதிரி ஒரு அறிகுறி தான் எனக்கு தெரிந்தது, ஆனா மூத்தா போயிட்டாங்க, அவர் சார்பாக நான் தர்மம் செய்யலாமா, அவர் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. நல்லா செய்யப்பா, கிடைக்கும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வந்து நம்ம பெற்றோர்களுக்கு நீங்க நன்மை செய்ய விரும்பினீர்களே ஆனால் அவங்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு சோறாக்கி போடலாம், ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இந்த மாதிரி நிலைச்சு நிற்கக்கூடிய தர்மங்கள் செய்யலாம். எவ்வளவு எத்தனை காரியங்கள் இருக்கு. எதெல்லாம் மார்க்கத்தில் நல்ல காரியம் இருக்கிறதோ அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க. அவங்க நல்லா, அவங்களுக்கு மறுமையில் நல்லா இருக்கணும், இந்த நன்மையில அவங்களுக்கு போய் சேரணும். அதுல நிலையான தர்மம் செஞ்சு எல்லாம் காலகாலத்துக்கு ஒரு கிணறு வெட்டி போட்டீங்கன்னு வைங்க, அது ஒரு 25 வருஷமோ 100 வருஷமோ இருந்தா 100 வருஷம் நன்மை அவருக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிழல் கூட அமைச்சு வச்சீங்கன்னு வைங்க, அது எவ்வளவு நாளைக்கு அது கீழே விழுவாம இருக்குதோ அவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும், நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில புஸ்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆனை வாங்கி கொடுக்குறீங்க, அதை ஓதி கொண்டிருக்கிறார்களா, அந்த நன்மை உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து யோசிச்சு பார்த்து நம்ம பெற்றோர்களுக்காக வேண்டி நன்மை செய்வதற்கு என்ன செய்யணும், அல்லாஹ் தந்திருக்கிற காசை அவங்களால நம்ம உண்டானோம். நம்ம இந்த மாதிரி வளர்த்து ஆளாக்குன்னு அவங்க தான் ஆக்கி இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மளுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்களே நினைத்தால் இதை செய்ய, தான தர்மங்களை செய்ய. இது 4. 5வதாக இறந்து போனவர்களுக்காக வேண்டி துவா செய்யலாம். இது யாரும் செய்யலாம், இந்த 4 வாரிசுகள் தான் செய்யணும். எங்க வாப்பாக்க நீங்க செய்யக்கூடாது, எங்க வாப்பாக்க நான் செய்யணும், உங்க வாப்பாக்க நீங்க செய்யணும், ஊருக்குலாம் ஒருத்தர் செய்ய முடியாது. 5வதா உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு மூமினுக்கும் எந்த ஒரு மூமினும் துவா செய்யலாம், பிள்ளையும் துவா செய்யலாம், யாரும் செய்யலாம். வலதும் சாலிகும் எதுவும் உலகும், அவனுக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளையை விட்டு சென்றால் அவன் துவா செய்வது அவருக்கு போய் நன்மையாக சென்றடையும். அப்ப நீங்க என்ன செய்யணும், வருஷத்துல ஒரு நாளைக்கு, 40 நாளைக்கு ஒருக்கா அல்லது 3வது நாளைக்கு அவங்களை நினைவு கூறுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, யா அல்லாஹ் எங்க பாப்பா மன்னிச்சிரு, எங்க அம்மா மன்னிச்சிரு, அவங்க வேதனை லேசாக்கு, அவங்களோட தரஜா ஒசத்து அப்படின்னு சொல்லி அல்லது துவா செய்தீர்களே ஆனால் அதுக்கு பயன் இருக்குது. 5 தான் செய்யலாம். ஹதீஸ் மூல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா, இறந்தவருக்காக நீங்கள் கடன்களை நிறைவேற்றலாம். கடன் வசியத்தும் கடனையும் கொடுக்கிறேன்னு வாக்களிச்சிருந்தார்ல, அதையும் என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். 2ஆ கூட வச்சுக்கிறது. அதை கடன் நிறைவேற்றுறது, அவருடைய வாக்களிச்சை நிறைவேற்றுறது 2, 3வது வந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுறது கடமையா இருந்தால், 4வது நோன்பு நிறைவேற்றுறது, 5வது அவர் சார்பா தர்மம் செய்யறது, 6வது பொதுவாக துவா செய்வது. இந்த காரியங்களை தவிர வேற ஒன்றும் இறந்தவர்களுக்காக செய்வதற்கு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், இறந்து போன ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அல் பாத்தியான்னு ஓதுனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறோம். இது சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி மௌத்தா போனாங்கல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கா ரசூலுல்லாஹ் அப்படி ஓதுனாங்களா? 3ஆம் பாத்தியா ஓதுனாங்களா? 7:40 ஓதுனாங்களா? வருஷ பாத்தியா ஓதுனாங்களா? இல்ல. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போனாரு, அவங்களுக்கா ஓதுனாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருக்கும்போது 3 பொம்பளை பிள்ளை மௌத்தா போனாங்க. அவங்களுக்கு வந்து 4 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், 3 பொம்பளை பிள்ளை ஹயாத்தோட மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கிறாங்க, அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுடைய பெண் மக்கள் எல்லாம் மௌத்தாவுது. ஜெய்னபு மௌத்தா போறாங்க, அவங்களுக்காக 3ஆம் பாத்தியா ஓதல. ருக்கையா மௌத்தா போறாங்க, அவங்களுக்காக ஓதல. உம்மு குல்சூம் மௌத்தா போறாங்க, அவங்களுக்காக ஓதல. அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓதிருப்பாங்கல்ல. 3ஆம் பாத்தியா ஓதல இல்ல, உங்களுக்கு குர்ஆன் தெரியாது. அப்ப நான் அசருக்கு தான் குர்ஆன் தெரியுமா, நமக்கு அந்த கொண்டு வந்தது தெரியாதா? குர்ஆனை யார் கொண்டு வந்தாங்களோ என்ன செய்யல, இந்த 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியாலாம் ஓதல. அதனால இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத ஒரு வழிமுறை. குர்ஆன் ஓதுனா நீங்க உங்களுக்கு ஓதுங்க, குர்ஆன் நிறைய ஓதுங்க, உங்க நன்மைக்கு குர்ஆனை ஓதணுமே தவிர செத்தவருக்கு குர்ஆனை ஓதி அனுப்புதல் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. காட்டி தந்தது செய்யணும். மார்க்கத்தில் நம்ம இஷ்டத்துக்கு விட்டு விளையாடக்கூடாது. அல்லாஹ் ஒரு ரசூல் எதை சொன்னாங்களோ அதான் செய்யணும். இது ஒரு அடிப்படை. அடுத்து நீங்க கவனிக்கணும், எந்த ஒரு வணக்கத்தை செஞ்சாலுங்க உள்ளத்துல இருந்து வந்தா தான் ஏத்துக்கிடுவான். சரியா? உங்க வாப்பாவுக்காக நீங்க உள்ளத்துல இருந்து கேட்பீங்க. என்னைய கூட்டிட்டு வந்தா உங்க வாப்பாக்கு நான் ஏன் உள்ளத்துல இருந்து கேட்கிறேன்? ஒரு அஜத்தை கூட்டிட்டு வர்றீங்க, அவர் உங்க வாப்பா யாருக்கு தெரியுமா? உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு போனா அவருக்கு என்ன, போவாட்டி அவருக்கு என்னங்கிறேன். அவர் எதுக்கு வருவாரு? 50 ரூபா கொடுத்தா அரை மணி நேரம் ஓதுவாரு, 25 ரூபா கொடுத்தா என்ன செய்வாரு, 1/4 மணி நேரம் ஓதுவாரு, 5 ரூபா கொடுத்தா 5 நிமிஷத்துல ஓதுவாரு. பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு போனா இஷாவுல இருந்து சுப்பு வரைக்கும் ஓதுவாரு. இது பிசினஸ். இது எல்லாம் ஏத்துக்குவானா? நான் கேட்கிறேன். அவர் வந்து ஓதுறாரு, எதுக்கு ஓதுறாரு அப்படி பாப்பாரு, என்ன வச்சுக்கிறாங்க, ஆப்பிள் திராட்சை எல்லாம் தட்டுலாம் நிறைய இருக்குதா, பிரியாணி கோழிக்கறி வாசம்லாம் வருதா பாப்பாரு. அதெல்லாம் நல்ல வாசமா இருந்தா அப்படி நீளத்து நீட்டி பிடிச்சு என்ன செய்வாரு, காசு ரொம்ப தருவாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இது எப்படி நன்மை செய்யுங்க நினைக்கிறீங்க? இது எப்படி நன்மையாகும்?
அப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம குர்ஆன் எந்த வணக்கம் செய்வதா இருந்தாலும் நாம உள்ளத்திலிருந்து ஓத வேண்டும். இந்த மாதிரியான குறுக்கு வழி கிடையாது என்பதை விளக்கிக்கிறேன்னு. கத்தம் பாத்தியா என்பது வியாபாரத்துக்காக வேண்டி பொழப்புக்காக வேண்டி சில பேர் உண்டாக்குனது. அதை கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்யுங்க. இதுதான் உங்க கேள்விக்குரிய